ஹொசூர்ல இருக்க கிளைமேட்டை பார்த்தா நம்ம மே மாசத்துல இருக்கோமா இல்ல ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோமானே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஜில்லுன்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். காலையில எந்திரிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுது. எந்திரிச்சிட்டு நேத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கியூப்ஸ் எல்லாத்தையும் ஜிப்லாக் கவர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கியூபை மட்டும் வாட்டர்ல கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் இருக்க ஒரு பெரிய வேலை என்னன்னா மாங்காய் மரத்துல இருந்து கீழே விழாம எல்லா மாங்காவையும் பறிச்சு அதுக்கப்புறம் அதை தொடச்சு பேப்பர்ல சுத்தி பழுக்க வைக்கிறது தான். கீழே ஒன்ஸ் விழுந்துச்சுனாலே அந்த இடம் ஃபுல்லா கண்ணி போயிடும். அதுக்கப்புறமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டோம்னா டேஸ்டும் இருக்காது, அதே மாதிரி சீக்கிரமா கெட்டுடுது. அதனால கீழே விழாதது எல்லாத்தையுமே வந்து தனியா ஒரு சைடும் கீழே விழுந்ததெல்லாம் ஒரு சைடுன்னு வச்சுட்டு அது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்னால ரோல் பண்ணி வச்சுட்டோம்னா 1 வீக்ல சூப்பரா பழுத்துரும். லாஸ்ட் வீக் ரெடி பண்ண பேட்ச் வந்து இந்த தடவை சூப்பரா பழுத்து பயங்கரமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதெல்லாமே கட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்த பழத்தை நாங்களே வந்து சாப்பிட்டாச்சு. இந்த பழத்துல இருக்க ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இது காயா இருக்கும்போது ரொம்ப புளிக்குது. அதனால அதுல வச்சு வேற எந்த ஐட்டமுமே பண்ண முடியல. பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கு. நாங்க என்னதான் கடையில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பழங்கள் வாங்கி சாப்பிட்டா கூட எங்களுக்கு எங்க வீட்டுல விளைஞ்ச பழத்துல இருந்து வர டேஸ்ட் வேற எதுலயுமே கிடைக்காது. உங்க யாருக்காவது இந்த மாம்பழம் என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சதா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி ஹாப்பி பேபி. பாய்.